இந்த வெப்சைட்லேயே இருக்கும். அஃபிடவிட் காலேஜ்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். மொத்தம் 15 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே பாருங்கள் வரிசையாக இருக்கும். பட்டறை பெரும்புத்தூர், அதுக்கப்புறம் புதுப்பாக்கம், அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி, சேலம் அப்படின்ட்டு 15 காலேஜ் இருக்குது. உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜ் நீங்கள் இதில் தொட்டிங்கன்னா அந்த காலேஜை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் படிக்கிற காலேஜ் வந்து புதுப்பாக்கத்தில் தான் நான் படிக்கிறேன். அந்த புதுப்பாக்கம் காலேஜை இப்போ தொட்டேன்னு வச்சுக்கோங்க, அதில் பிரின்சிபல் யார், அந்த காலேஜ் ரீசெண்டாக அப்டேட் என்ன விட்ருக்காங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜோட இமேஜு, அந்த காலேஜ் மேப்பில் எங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த புதுப்பாக்கம் காலேஜை வந்து என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் மட்டும்தான். நீங்கள் இங்கே கிளாம்பாக்கம் வரணும். கிளாம்பாக்கம் வந்துட்டு அங்கேருந்து வண்டலூர் பஸ் ஏறணும். வண்டலூர் பஸ் ஏறினீங்கன்னா புதுப்பாக்கம்னு ஒரு ஸ்டாப்பு. அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா டைமிங்க்கு தான் பஸ்ஸு. நினச்ச நேரம் இருக்காது. ஆட்டோ வேணால் இருக்கும். நீங்கள் ஆட்டோ கூட ஏறி வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த புதுப்பாக்கத்தில் இது ஒன்று தான் மைனஸு. மற்றபடி ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லி தருவாங்க. அதில் குறையே சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ மதுரை காலேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜும் உங்களுக்கு எந்த காலேஜ் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் தொட்டு பாருங்கள். அதில் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த காலேஜை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் சேரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் தனியாக இருக்காது, தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்து தான் இருக்கும். இப்போ புதுப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. புதுப்பாக்கத்தில் ஹாஸ்டல் இருக்குது, மெஸ் இருக்குது. ஆனால் மதுரையில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மெஸ் இருக்காது, ஹாஸ்டல் மட்டும் இருக்கும். ஆனால் மெஸ் இருக்காது. அது மாதிரி நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போடுங்க. மாற்றி போட்டு அதுக்கப்புறம் சிரமப்படாதீங்க. அதுக்கப்புறம் சோயல் காலேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் மட்டுமே 1 லட்சம் ரூபா. நீங்கள் ஹாஸ்டல் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 லட்சம் ரூபா. வருஷம் 2 லட்ச ரூபா ஆகும். குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா ஆகும். 2 லட்ச ரூபா இல்லாமல் சோயல் பார்த்திங்கன்னா படிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் தெரிஞ்சுட்டு தெளிவாக முடிவெடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில்